பிக் பாஸ்ல இந்த வாரம் யாருமே எதிர்பார்க்காத விதமா கமருதீன் பண்ணியிருந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. சண்டே எபிசோட்ல இதற்கான ஆன்சர் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டிக்கெட் டு ஃபினாலேல இப்ப கடைசி டாஸ்க் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அந்த ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த, இடையில அந்த டாஸ்க்கை நிப்பாட்டி இருந்த கார் டாஸ்க் தான். அண்ட் இந்த ஒரு டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, உள்ளார சாணியை கரைச்சு ஊத்துவாங்க, அழுக்கா என்ன வேணா போடுவாங்க, ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணுவாங்க. பட் அதையும் தாண்டி சர்வை பண்ணி அதே காருக்குள்ள இருக்கணும். அதுதான் கேம். அண்ட் இந்த ஒரு கேம்ல பார்த்தீங்கன்னா, பாரு, கமருதீன், சாண்ட்ரா இவங்க 3 பேரும் வந்து நல்லபடியா பின்னாடி உட்கார்ந்திருந்தாங்க. அப்ப கமருதீன் அவர்கள் பண்ணியிருந்த விஷயம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஷாக்கிங்க குடுத்திருக்கு. சாண்ட்ராவ புடிச்சு பயங்கரமா திட்டியிருக்காரு. அவங்க கிட்ட பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம பாரு, கமருதீன் 2 பேரும் சேர்ந்து அவங்கள அந்த கார விட்டு வெளிய தள்ளி விட்டுருக்காங்க பிசிக்கலா. அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதுநாள் வரைக்கும் எந்த ஒரு பிக் பாஸ்லயுமே இந்த ஒரு கார் டாஸ்க்ல உள்ளார மைண்ட் கேம் ஆடுவாங்க. என்ன சொன்னா வெளில போவாங்க. இல்ல அவங்களால அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியலன்னா வெளில போவாங்க. பட் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, அவங்கள திட்டுறது, அது மட்டும் இல்லாம அவங்கள பிசிக்கலா தள்ளி விடுறது அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே கொஞ்சம் கூட ஏத்துக்கக்கூடிய ஒரு செயலே கிடையாது. அண்ட் இவங்க பண்ணியிருந்த இந்த ஒரு விஷயத்தால சாண்ட்ரா பிசிக்கலா ஹர்ட் ஆகியிருக்காங்க. மனதளவுலயும் ஹர்ட் ஆகியிருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல்லாம் கூட கூட்டி போயிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம்ங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ரசிகர்கள் எல்லாருமே கமருதீனுக்கு ரெட் கார்டு குடுக்கணும். அவரு இந்த கேம்ம விட்டு போகணும். இதே மாதிரி இருந்தா அடுத்தடுத்த சீசனும் இது கன்டின்யூ ஆகும். இது ரொம்ப ரொம்ப தப்பு. விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பா இத அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த விஜய் சேதுபதி அவர்கள் சண்டே எபிசோட்ல அட்ரஸ் பண்ணாம இருக்க மாட்டாரு. ஆனா எப்பவும் போல வார்னிங் தான் இருக்க போகுதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இதற்கு முன்னாடி கமல் சார் சீசன்ல நடந்திருந்தா கண்டிப்பா ரெட் கார்டு குடுத்து வெளிய அனுப்பி இருந்திருப்பாங்க. கமருதீனுக்கு இந்த வாரம் ரெட் கார்டு கிடைக்குமா? இந்த வாரம் அவரு பிக் பாஸ் வீட்ட விட்டு போவாரா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த ஒரு கார் டாஸ்க்க ரொம்ப ரொம்ப சிறப்பா பண்ணது 2 பேர். ஒண்ணு வந்து சுபிக்ஷா, இன்னொன்னு வந்து அரோரா. முதல் டாஸ்க் மாரியே இந்த ஒரு டாஸ்க்லயும் பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷாவும், அரோராவும் டஃப் ஃபைட் குடுத்துருக்காங்க. ஆனா இந்த முறையும் அரோரா பழைய மாதிரியே அந்த ஒரு கார விட்டு என்னால முடியல அப்படின்னு இறங்கிட்டாங்க. சுபிக்ஷா இதன் மூலியமா நல்ல ஒரு மதிப்பெண் பெற்றிருந்தாங்க. கடைசி ரவுண்ட் வந்து ஜெனரல் நாலேட்ஜ் ரவுண்ட். அந்த ஒரு ரவுண்ட்ல அரோரா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. கேட்ட கேள்விக்கெல்லாம் டான் டான்னு பதில் சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தால இந்த ஒரு கேம வின் பண்ணியிருக்குது அரோரா. ஸோ ஓவராலா இருக்கக்கூடிய மதிப்பெண்கள வச்சு பார்க்கும்போது, இந்த சீசனோட டிக்கெட் டு ஃபினாலேவ அரோரா அவர்கள் வின் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே குவைட் ஷாக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த முதல் 50 நாள் அரோரா எதுவுமே பண்ணல. ஒரு வாய் தொறக்கல, எந்த சண்டையிலயும் போய் பேசல. முழுக்க முழுக்க அமைதியாவே இருந்தாங்க. அவங்க எலிமினேட் ஆகாம இருந்ததே எல்லாத்துக்கும் ஆச்சரியம். அத தாண்டி அடுத்த 50 நாள்ல முக்கியமான இடத்துல பேசுறது, பாயிண்ட் அவுட் பண்றது, இப்ப டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்றதுன்னு மிராக்கிள் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.